அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ராஜ்யசபா சீட் தேமுதிகவிற்கு இல்லை. அதிமுக கூட்டணியிலிருந்து விலகும் தேமுதிக. ராஜ்யசபா சீட் எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் சமீப காலமாக அதிமுகவிற்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து வருகின்றன. குறிப்பாக தேமுதிகவின் பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுதே அதிமுக எங்களுக்கு ஒரு எம்பி சீட்டை தர வாக்குறுதி அளித்துள்ளது. தேர்தல் நெருங்கும் சமயத்தில் எங்கள் கட்சியிலிருந்து யார் எம்பி ஆகி டெல்லிக்கு செல்ல உள்ளார்கள் என்பது பற்றி முறையாக அறிவிப்போம் என பொதுவெளியில் தடலடியாக கூறியிருந்தார். கூட்டணி தர்மத்தை மதித்து அதிமுகவோடு பேச்சுவார்த்தையை நடத்திவிட்டு பின்பு அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் தேமுதிக கூட்டணி கட்சியின் ஆலோசனையையே கேட்காமல் அவர்கள் இஷ்டத்திற்கு தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் என அறிவித்திருப்பது நாகரிகம் இல்லை. மேலும் நாங்கள் எந்த இடத்திலும் தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை தருகிறோம் என கூறவில்லை. அதுபோன்ற வாசகமும் அப்பொழுது எழுதப்பட்ட பத்திரத்தில் இல்லை. 5 மக்களவை சீட் மட்டுமே தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இதுதான் உண்மை. இதை தவிர்த்து அங்கு எதுவுமே இல்லை என ஏற்கனவே அதிமுக சார்பில் தெளிவுபடுத்தப்பட்டு இருந்தது. தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர அதிமுக தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவரான திரு GK மணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து எம்பி சீட்டை எங்களுக்கு வழங்க வேண்டும், நீங்கள் ராஜ்யசபா சீட் எங்களுக்கு வழங்கினால் அதிமுகவோடு நாங்கள் கூட்டணிக்கு வர தயாராக இருக்கிறோம் என பெரியவர் சொன்னார் என எடப்பாடி பழனிசாமியிடம் அவர் பேசியதாக சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியோ எங்களிடம் ஒரு எம்பி சீட் உறுதியாக உள்ளது, அது எங்கள் கட்சியை சார்ந்த ஒருவருக்கு தருவதாக வாக்குறுதி அளித்து விட்டோம். ஒரு ராஜ்யசபா எம்பியை உருவாக்க 34 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. எங்களிடம் 62 பேர் தான் உள்ளார்கள். அதை வைத்து ஒரு எம்பியை எங்களால் உறுதியாக வெற்றி பெற வைக்க முடியும். மற்றொரு எம்பிக்கு பாமக, பாரதிய ஜனதா கட்சி, OPS அணி போன்றவர்களது ஆதரவு தேவைப்படுகிறது. எனவே மற்றொரு எம்பி சீட்டிற்கு உறுதி கொடுக்க முடியாது என சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு காரணமும் உள்ளது. என்னவெனில் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அதிமுகவின் தயவால் தான் மாநிலங்களவை எம்பியாக இருந்தார். 6 ஆண்டுகள் தனது பதவியை நிறைவு செய்தார். ஆனால் 18வது மக்களவை தேர்தலில் அதிமுக எவ்வளவு வலிந்து கூறியும் கூட அதிமுகவோடு கூட்டணி வைக்க அவர் மறுத்துவிட்டார். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணிக்கு சென்றார். 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. 10லும் தோல்வியை தழுவி இருந்தார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் மீண்டும் எம்பி பதவியை கேட்டு அவர்கள் கூட்டணிக்கு வருகிறேன் என்பதில் எந்தவிதமான நியாயமும் இல்லை. எம்பி பதவிக்காக அவர்கள் இப்படித்தான் சொல்வார்கள். மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு வேண்டுமென்றால் கூட்டணிக்கு வருவார்கள். அது முடிந்த பின்பு நம்மை கழட்டிவிட்டு சென்று விடுவார்கள். அவர்களை நம்பி எம்பி சீட்டை எப்படி வழங்குவது என எடப்பாடி பழனிசாமி நினைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தேமுதிகவும் எங்களுக்கு ஒரு எம்பி சீட்டை வழங்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்பது போன்று மிரட்டல் விடுத்தார்கள். இது பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசும் பொழுது, நாங்கள் 18வது மக்களவை தேர்தலின் பொழுது ராஜ்யசபா எம்பி சீட்டை தருகிறோம் என தேமுதிகவிற்கு வாக்குறுதி அளிக்கவில்லை. 5 மக்களவை எம்பி சீட் தருவதற்கான வாக்குறுதி மட்டுமே அளிக்கப்பட்டது. அதையும் நாங்கள் வழங்கிவிட்டோம். தற்பொழுது மாநிலங்களவை எம்பி சீட்டை கேட்டு நெருக்கடி கொடுப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. மேலும் நாங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு எம்பி சீட்டை தர தயாராகவும் இல்லை. எங்கள் கட்சியில் பல பேர் உள்ளார்கள். அவர்களுக்குத்தான் நாங்கள் எம்பி சீட்டை தர உள்ளோம். கூட்டணி கட்சிகள் எங்களிடம் எம்பி சீட்டை கேட்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை. அதுபோன்று வந்தாலும் நாங்கள் தர தயாராக இல்லை என திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். இது பற்றி தேமுதிகவை சேர்ந்த நிர்வாகிகளிடம் கேட்டபோது, எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஏற்கனவே அறிவித்து விட்டார், கூட்டணி கட்சியான எங்களுக்கு எம்பி சீட்டை ஒதுக்கவில்லை என்றால் அது குறித்த முடிவை மிக விரைவில் அறிவிப்போம் எனவே எங்கள் கட்சியினுடைய தலைமை குழு கலந்து பேசி மிக விரைவில் அதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிடும். மேலும் தேமுதிகவிற்கு ஒரு எம்பி சீட்டை அதிமுக வழங்கியே ஆக வேண்டும். அவ்வாறு வழங்கவில்லை என்றால் நாங்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து விலக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கி தர மாட்டார் என்று நாங்கள் உண்மையாக கருதுகிறோம். 18வது மக்களவை தேர்தலின் பொழுது அதிமுக கூட்டணிக்கு பல கட்சிகள் வர தயக்கம் காட்டின. தேமுதிக மட்டுமே அதிமுகவை மதித்து கூட்டணிக்குள் வந்தது. அந்த நன்றிக்காவது எங்களுக்கு ஒரு எம்பி சீட்டை அவர்கள் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். நன்றி.